ஓபிஎஸ்க்கும் தாவேக்கால போறதுல நிறைய தர்ம சங்கடம் இருக்கு. திமுகவுக்கு போறதுலயும் தர்ம சங்கடம் இருக்கு. தேர்தலில் நிக்காம விட்டுருவோமா அப்படின்னு ஓபிஎஸ் கேட்டிருக்காரு அவரோட கூட்டத்தில். இந்த தேர்தலில் புறக்கணிச்சிடலாம், அதுக்கு தேர்தலை புறக்கணிச்சா அவ்வளோதாங்க நம்ம அரசியல் எதிர்காலமே அம்போ ஆயிரும் அப்படின்னு எதிர்ப்பு வந்திருக்கு. ஐயா வந்து 5 கோடி ரூபா கொடுக்காரு ஆளுக்கு, நம்ம அதை வாங்கிட்டு தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு சில ஆஸ்பிரன்ஸ், அதாவது எம்எல்ஏ கனவுல இருப்பவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. வடிவேல் படம் மாதிரி அண்ணகிட்ட 5 பைசா கூட இல்லையேப்பா, 500 ரூபா என்னை நம்பி கேட்டுட்டேன்னு சொல்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து நான் எங்கங்க 5 கோடி ரூபா கொடுக்கறதுன்னு அவர் அப்பவே அதை கட் பண்ணிட்டாரு. இப்படி அது கூத்தும் கலைபருவமா போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா எடுக்கலைன்னா மற்றவங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. இப்போ வந்துங்க முன்னாடி எல்லாம் கூட்டணி வேட்பாளர் அப்புறம் தான் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போவாங்க. இப்ப இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 தமிழ்நாடு முடிச்சாச்சு. கூட்டணி எதுன்னு சொல்லாமலே முடிச்சாச்சு இல்லையா? சின்ன சின்ன கட்சிகளை பத்தி பேச்சே கிடையாது, வேட்பாளரை பத்தி தெரியாது. ஆனா பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு, முதல் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு ஸ்டாலின் முதலமைச்சர். அதனால அவர் தொடர்ந்து அவர் போற எல்லா பயணமுமே பிரச்சாரம் தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்படியான சூழ்நிலையில் ஒரு அணி திமுக, காங்கிரஸ் வெளியில வந்துருங்கிற வதந்தி, அதுக்கும் இன்னைக்கு வந்து சோடங்கர் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கிளப்பி விட்டது சோடங்கர் தானுங்க. இவரே கம்மா போடுவாரா, இவரே தொடர்புள்ளி வைப்பாரா, இவரே முற்றுப்புள்ளி வைப்பாரா? அவர் தான் கேட்டார். அந்த மாற்றத்திற்கு என்ன சார் காரணமா இருக்கும்? திடீர்னு இவரே வந்துட்டு இல்ல நாங்க கூட்டணியில தான் இருக்கோம். திமுக ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுங்க. ஆனா நீங்க இருந்தா இருங்கன்னா, போனா போங்க, சீக்கிரம் போங்க அப்படிங்கிற ரீதிக்கு வந்தாச்சு. சரி, அடிப்படையில வந்துங்க ஆசை இருக்கலாம். ஆனா நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதாங்க நமக்கு ஆசை. மோர் தென் we can chewன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நம்மால் மெல்லக்கூடிய அளவை விட அதிகமாக வந்து உணவை வாயில் வைத்திருத்தல். அது எப்படி சாத்தியம்? காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்டு, அதுவே அதிகங்கிறது தான் திமுக தலைவர்களோட கருத்து. இந்த முடிவை எடுத்தாங்கன்னா சலசலப்பு வந்துடாதா காங்கிரஸ்க்குள்ள? தாவேக்காவுக்கு நாங்க ஒரு குரூப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு படையெடுப்பு வந்துடாதா? இப்பவும் கொஞ்சம் பேர் போத்தான் செய்வாங்க. அதாவது திமுக கூட்டணியை விட்டு விலகினா காங்கிரஸ் 2ஆக பிளவுபடும். திமுக கூட்டணியில் சேர்வதுன்னு முடிவெடுத்தாலும் காங்கிரஸ் பிளவுபடும். 2ஆக பிளவுபடாது. ஆனா கொஞ்சம் பேர் வெளியில போவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க, டிஸ்பிளேஷரை சொல்லியாச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில இருந்து ஜெயிக்கிறத விட தாவேக்கால இருந்து ஜெயிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க.